ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதைக்கு ஆசை சீரியலின் இவ்வளோ எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ரோகிணி மனோஜை தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றது தான் உண்மை. அதுக்காக தான் இப்போது ஹரிணியை பார்த்து அவங்கக்கிட்ட நடந்த விஷயத்தையும் சில பல பிட்டுகளையும் போட்டு ரோகிணி இந்த கல்யாணத்தை நினச்ச மாதிரியே நிறுத்திட்டாங்க. இப்போது இந்த கல்யாணம் நின்று போச்சு அப்படின்ட்டு ரோகிணிக்கு எப்படியும் தெரிய வரும். ஹரிணி போயிட்டு எப்படியும் வீட்டில் பேசியிருப்பா, இந்த கல்யாணம் நின்று இருக்கும், மனோஜ் அப்செட்டில் இருப்பான் அப்படின்றது நல்லாவே ரோகிணிக்கு தெரியும். இப்போ மனோஜை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நடந்த விஷயத்தில் மனோஜ் ரொம்ப ஒடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது வேறு வழி இல்லாமல் இங்கேயே உட்காந்துக்கிட்டு எதுக்கு நம்ம நடந்த விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கணும், நமக்கு கல்யாணம்னு ஒன்று கொடுப்பன ரோகிணியை தவிர வேறு யார் கூடயும் இல்லைன்னு என் தலையில் எழுதி வச்சிருக்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனோஜ் என்ன பண்ணுறாரு, கிளம்பி ஷோரூமுக்கு போகிறாரு. விஜயா இங்கே ரொம்ப மன ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை வெளியில் போனவர் இன்னும் வீட்டுக்கு ஆள் வரல. முத்துவும் மீனாவும் கூட உட்காந்து இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, ஸோ ஹரிணி சொன்ன விதத்தை வச்சு மனோஜ் ரோகிணியோட காதலை புரிஞ்சுக்கிட்டேன், நீ ஏன் இன்னொரு காதலை புரிஞ்சிக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்து கேட்குறாரு. நீங்கள் எதை பற்றி சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது, ஆனால் அது வேறு இது வேறு, நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி இதோடு நிறுத்திக்கோங்க, எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு திரும்பவும் கூட மீனா அதே தான் பேசுகிறாங்க. உங்ககிட்ட பேசி எந்த பிரச்சனையும் இல்லை, சரி நான் கிளம்புறேன், எனக்கு வெளியில் வேலை இருக்குது, அப்பா வீட்டுக்கு வந்தாருன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, என்ன அப்பா எப்படி இருக்காரு, அப்பா கிட்டே பேசு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்துவும் வெளியில் சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் போயிடுறாரு. ஸோ இன்னொரு சைடு இங்கே அண்ணாமலை மனசு உடைஞ்சு போய் ரொம்ப போயிட்டு அவருடைய ஃப்ரெண்டு பரசுராமன் கிட்டே நடந்த விஷயத்த சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல விடு அப்படின்னு. அது எப்படி என்கிட்டயே போய் சொல்லி என்னையே அசிங்கப்பட வச்சுட்டாலே, நான் இத்தனை நாள் காப்பாற்றின என் மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு தான் ரொம்ப வருத்தப்படுறாரு அவர் அண்ணாமலை ஸோ இன்னொரு சைடு இங்கே ஷோரூமுக்கு போன உடனே மனோஜ் கிட்ட போயிட்டு முதல்ல அவருடைய ஃப்ரெண்ட் சந்தோஷ், அதுக்கப்புறம் கூட இருக்கிற ஜீவா, இவங்க எல்லாரும் தான் மனோஜ் கிட்ட என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு, நடந்ததெல்லாம் சொன்னீங்க, எப்படி இருக்கீங்க, ஓகேவா அப்படின்னு. அவ்வளோ தூரம் நான் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறமும் நான் ஓகேவா இருப்பேன்னு உனக்கு எப்படி தோணுது சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. அதே தான் நானும் கேட்குறேன் பாஸ், ஏன் உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, உன் தலையிலேயே இப்படி எழுதி வச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்தோஷ் பேசிகிட்டு இருக்காரு. நானே ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன், என்கிட்ட யாரும் இன்னமும் பேசாதீங்க, தயவு செஞ்சு என்னை தனியாக விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்க விட்டுட்டு தனியாக போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ரோகிணி ஷோரூமுக்கு வராங்க. ஷோரூமுக்கு மனோஜ் முகத்தை பார்த்த உடனே ரோகிணி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அப்போது கல்யாணம் நின்று போச்சு, என் முகத்தை பார்த்தவே தெரியுது அப்படின்னு. அதாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரோகிணி மனோஜை தான் பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க, இந்த காதலையும் அன்பையும் வச்சு. ஸோ இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோகிணி நேராக வராங்க. வந்த உடனே மனோஜ் பயங்கரமாக கோவப்படுறாரு. இப்போ எதுக்கு இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னது, என் மூஞ்சிலே முழிக்காத, தயவு செஞ்சுங்கிறது போயிடு அப்படின்னு. ஒரு நிமிஷம் மனோஜ், நான் ஒன்றும் உன்னை சும்மா பார்க்க இங்கே வரலாம், எல்லாம் விஷயமா தான் அப்படின்றாங்க. என்ன விஷயம், அதான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு எனக்கும் அரணியோட கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துடுச்சுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நின்னே போச்சா அப்படின்னு ரோகிணி கேட்கவும், அதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட அப்படின்றாங்க. ஆமாம் மனோஜ், இன்னும் சட்டப்படி உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகவே இல்லை, அதுக்கு முன்னாடி எப்படி இந்த கல்யாணம் நடக்கணும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லையே, கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் உனக்கு தான் மனோஜ் ப்ராப்ளமாக வரும் அதான் அப்படின்றாங்க. நீ எந்த ப்ராப்ளமும் பண்ணாமல் இருந்தாலே எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நீ தான் தேவையில்லாமல் அப்படியே எனக்கு என்கேஜ்மெண்ட்டே நடந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னா கூட கோர்ட்டில் நீ தான் போய் சொல்வ, போலீஸ் ஸ்டேஷன்லேயே நீ தான் சொல்லி எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவேன், வேறு யாராலையும் எனக்கு பிரச்சனையே வராது அப்படின்ற மாதிரி மனோஜ் பேசுவான். கரெக்ட் தான், ஆனால் உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியாதே, கண்டிப்பாக நான் தான் முதல் நாளாக போய் உன்னை பற்றி சொல்லியிருப்பேனே உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நீ நினச்சதை நடத்திட்டல, வேறு என்ன வேணும், நீங்கள் வந்திருக்க, இன்னும் என்கிட்ட என்ன இருக்குது, நீ வாங்கிட்டு போக அப்படின்றாங்க. உன்கிட்டயா மனோஜ், நீ தான் வேணும், எனக்கு உன் காதல் தான் வேணும். ஏன் மனோஜ் என் காதலை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற, பணம்னு ஆன்டி மாதிரி நீயும் ஏன் பணத்துக்காக அலையிற மனோஜ், அந்த பணத்தில் என்ன இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்து சந்தோஷமாக நாம் சம்பாதிக்கல சம்பாதிப்பிலே சந்தோஷமாக வாழ்கிறது தான் மனோஜ் வாழ்க்கை. உங்ககிட்ட என்ன இல்லை, நான் உருவாக்கி கொடுத்துருக்க இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது, இதை வச்சு நீயும் நானும் ராணி ராஜா மாதிரி வாழலாம், அவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டமான
ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை எதுக்கு மனோஜ் உனக்கு? இங்கேருந்து அமெரிக்காவில் போயிட்டு பணத்துக்காக, அதுவும் ஆன்ட்டி ஆசைப்படுறதுக்காக. ஏன் இந்த பணத்துலலாம் யாருமே வாழ்றது இல்லையா? இதை விட இன்னும் முத்து மீனெல்லாம் அவங்களுடைய நிலைமையை நினச்சிப்பாரு. மீனா பூ விற்றுக்கிட்டோம், முத்து கார் டாக்ஸி வெறும் டிரைவராக இருந்துக்கிட்டோம். அவங்களுக்கு இல்லாத சந்தோஷம், அவங்களுக்கு இல்லாத காதலா மனோஜ்? அவங்கக்கிட்ட இல்லாத பணமா? நம்மக்கிட்ட சொல்லு. அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? அவங்களே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நாம் ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது? ஏன் ஸ்ருதி ரவியை கூட எடுத்துக்கோ. பணம் இருந்தாலே அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வச்சிருக்கிற காதல் அவங்கள சேர்த்து வைக்குது மனோஜ். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ, சந்தோஷத்துக்கு பணம் முக்கியம் கிடையாது, காதல் தான் முக்கியம். நீ என் மேலே வச்சுக்கிற காதல், நான் உன் மேலே வச்சிருக்கிற காதலை நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம வாழ்க்கை, 2 பேரோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. மனோஜும் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இதை வச்சே ரோகிணி அடுத்தடுத்து அப்படியே மனோஜை பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹரிணிகளும் சொல்லியிருப்பாளே, நான் உன் மேலே வச்சிருக்கிற லவ்வை தான் நான் அவகிட்ட எடுத்து சொன்னேன். நான் எதுவும் போய் சொல்லலை. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் சொன்னேன். நீங்கள் சொல்லாமல் இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மனோஜ் அப்படின்னு ரோகிணி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் நடந்த விஷயத்த, கோர்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதே தான் நான் சொன்னேன். நீங்கள் ஏன் அவங்க வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் நீ எங்கேஜ்மெண்ட் பண்ண? அப்படியே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்ததுனாலையும் நடந்த விஷயத்தில் அவங்கக்கிட்டே சொல்லியிருந்தா எனக்கு என்னமோ அந்த அரணியை பார்க்கும்போது ரொம்ப நல்ல பொண்ணாக தான் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த நம்மளுக்கு கோர்ட் அடுத்து 6 மாதம் கழிச்சு அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்களோ அப்போ கூட இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக தள்ளி வச்சுருப்பாங்க. நீ ஏன் மனோஜ் சொல்லலை? சொல்லியிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது இல்லை? தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அப்படின்றாங்க. போத நடிக்காத, நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரணியை பற்றி அவர்கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்து என்னையும் அவளுக்கு நடந்த நிச்சயத்தை நிறுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட. நீ நடக்க விடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணியிருக்க. நீ இதுக்கு காரணம்லாம் சொல்லாத. நாங்கள் வீட்டில் எல்லாரும் இந்த விஷயம் தெரிஞ்சால் பயப்படுவாங்கன்னு சொல்லாமல் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பார்த்தோம். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நீ பண்ணது தப்பு இல்லை அப்படின்றப்போ நான் பண்ணது மட்டும் எப்படி மனோஜ் தப்பாகும்? நானும் உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தானே, உன் மேலே வச்சுருக்கிற காதல்னால தானே உன் கூட சேரணும்னு பார்க்குறேன். நியாயப்படி நீயே சொல்லு மனோஜ். நான் ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கொடுத்த ஐடியாலாம் யாரோடது? அம்மாவோடையது. அப்போது நீ என் மேலே வச்சுருக்க காதல் எல்லாம் அப்படி தூக்கி போட்டுட்டல. நான் தான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டேன்ல மனோஜ். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையா? கிருஷ்ண உன்னால் ஏற்றுக்க முடியலையா? சரி பரவாயில்ல விட்டுடு, நானே கிருஷ்ண பார்த்துக்கிறேன். ஆனால் என்ன ஏற்றுக்கோ மனோஜ். கிருஷ்ண நான் என் அம்மா கூடவே வச்சு கூட நான் கிருஷ்ண வளர்த்துக்கிறேன். ப்ளீஸ் மனோஜ், நீ கிருஷ்ண ஏற்றுக்கிட்டனா கூட பரவாயில்ல, என் காதலை ஏற்றுக்கோ. உன் அம்மா சொல்கிற மாதிரி பணக்கார வாழ்க்கையை தூக்கி போடு. உன் அம்மா பேச்சை கேட்காதன்னு நான் சொல்லவே கிடையாது. அம்மாவை விட்டு பிரிக்கணும்னு நான் உன்னை என்றைக்குமே நினச்சது கூட கிடையாது. அப்படி நான் நினச்சிருந்தேன்னா என்றைக்கோ உன்னை பிரிச்சிருப்பேன். உன் அம்மா சொல்கிறது தான் வேத வாக்குன்னு நீ எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க. அதுக்காக பொண்டாட்டி சொல்கிறத கேட்காம அம்மா சொல்கிறதையே கேட்டுட்டு இருந்தா அப்போ எதுக்கு மனோஜ் உனக்கு கல்யாணம்? நீ கல்யாணம் பண்ணிக்காம உன் அம்மா சொன்ன பேச்சவே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம்ல. என்ன எதுக்கு லவ் பண்ண மனோஜ்? நீ மட்டும் என்னை லவ் பண்ணாமல் இருந்திருந்தா நானும் உன்னை லவ் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் செட் ஆகிருக்காது, கல்யாணமும் நடந்திருக்காரு. என் பாட்டுக்கு நான் என் வாழ்க்கை நடந்த விஷயத்தையோ யார்கிட்டயோ சொல்லியோ இல்லை வேற ஆள்கிட்ட இதே மாதிரி மறைச்சியோ நான் வேற ஆளாக கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் உன்னை பார்த்துட்டேன். உன்னை பார்த்து நீயும் நானும் லவ் பண்ணிட்டோம். லவ் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் 2 வருஷம் கூட வாழ்ந்திருக்கேன். அந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து போயிட்டியா? அப்போ கூட நான் உங்ககிட்ட என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டேன்? ஒவ்வொரு நாளையும் அம்மா டார்ச்சர்னால சித்திரவதையை தானே அனுபவித்தேன். ஆண்டி கேட்ட எல்லாத்தையுமே செஞ்சேன். நான் எதையுமே பொய்யா சொல்லி எல்லாத்தையும் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டி பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தானே மனோஜ் நீயுமே என்கிட்ட நடந்துகிட்டு இருந்த. ஒரு ரூம்குள்ளே இருந்தாலும் நீ என் கூட சந்தோஷமாக இருந்தியா? சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இப்படி எதுக்காக இவ்வளோ சித்திரவதையை அனுபவிச்சுட்டு நான் உன் கூடவே இருக்கணும்? இப்போது டிவோர்ஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் இப்போ இவ்வளோ பேசுகிற என்னால் அப்போ என்னால் பேசியிருக்க முடியாதா? ஆண்டி எதிர்த்து பேசியிருக்க முடியாதா? உன் பக்கம் உன்னை என் பக்கம் கொண்டு வந்திருக்க முடியாதா? நான் நினச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் ஆண்டி சொல்கிற எல்லாத்தையும் நம்ம செஞ்சோன்னா அதெல்லாம் செய்ய என் மேலே இருக்கிற கோபம் அவங்களுக்கு போயிடும். அவங்களும் என்னை ஏற்றுப்பாங்க. மனசளவில் நீங்கள் நானும் சந்தோஷமாக வாழ ஒத்துப்பாங்கன்ற ஒரே நம்பிக்கையில் என்றைக்கு இருந்தாலும் நீ எனக்குன்ற நம்பிக்கையில் நான் இருந்தேன். அதனால் மட்டும்தான் நான் ஆண்டி அன்றைக்கி சொன்ன விஷயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு போனேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. அப்படி இருந்தும் நான் அவங்க கூட சேர முடியாதுன்னு நினைக்கிறப்போ, இவ்வளோ சித்திரவதையை அனுபவிச்சு சேர முடியாதுன்னு நினைக்கிறப்போ, நீ இல்லாத வாழ்க்கையை எனக்கு வேணான்னு தோணுது மனோஜ். அந்த அளவுக்கு நான் மன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். இதுக்கு
இனிமேலையாச்சும் என் மேலே இருக்கிற காதலை புரிஞ்சுக்க மனோஜ். நான் இப்போ கூட உன்னை டிஸ்டர்ப் பண்ண வரல. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் சொன்ன மாதிரி உன்கிட்ட பணம் வாங்கவும் நான் வரல. நான் வீடு பார்த்து கொடுக்கவும் சொல்லலை. நான் ஆல்ரெடி வாடகைக்கு வீடு பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் இப்போது உனக்கே தெரியும் பார்லரை ஆன்ட்டிக்கு கொடுத்துட்டு ஸோ பணத்தை வந்து அவங்களுக்காக ஏற்பாடு பண்ணி பார்லரை வச்சு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து அதில் வேலை செஞ்சிட்ருக்கேன். சரியா? அதில் வந்து வர வருமானத்தை நான் கிறிஷை படிக்க வச்சுட்டு வளர்த்துட்டு வரேன். எனக்கு அதுவே போதும் மனோஜ். உன்கிட்ட இருந்து நான் பணமோ பொருளோ எதுவுமே எதிர்பார்க்கல. நான் அன்னைக்கு கோர்ட்டில் சொன்னது எல்லாமே இப்படி சொல்லி இந்த கேஸை நான் தள்ளி போடணுன்றதுக்காக மட்டும்தான். உன் மனசு மாறணும், நீயும் நானும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக மட்டும்தான். மற்றபடி நீ எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டாம் மனோஜ். நானே கஷ்டப்பட்டு நான் அம்மாவையும் கிருஷ்ணையும் பார்த்துக்கிறேன். நீ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எந்த அவசியமே இல்லை. கோர்ட் சொல்லலாம், சட்டம் சொல்லலாம், ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே சிம்பத்தி கிரியேட் பண்ணி மனோஜ் கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே சந்தோஷம் திவ்யாவும் அதாவது ஜீவாவும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து என்னப்பா மனோஜ், இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது, எவ்வளோ அடித்தாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, கொன்னே போட்டாலும் சரி, நீ தான் வேணுன்ற மாதிரி பேசிட்டு போகுது. உனக்கு என்னய்யா அந்த பொண்ணு தான் பண்ண தப்பெல்லாம் மன்னிக்க சொல்லி கேட்குதில்ல, உணர்ந்துருச்சுல்ல, உன் அம்மா பேச்சை கேட்டுட்டு ஏன் இன்னும் அந்த ரோகிணி கிட்ட இப்படி சண்டை போட்டுட்ருக்க? இங்கே பாரு, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ. அவங்க இருந்த வரைக்கும் அந்த ஷோரூம் எப்படி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பாரு, எதுவுமே ஒரு ரன் ஆகவே இல்லை, அப்படியே இருக்கு. என்றைக்கோ ஒரு ஆணைக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறைன்ற மாதிரி ஒரு ஆர்டர் வருது போகுது, ஏதோ ஒரு விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு. பெருசாக கஸ்டமரும் வந்து எதுவும் சின்ன சின்ன பொருள் கூட வாங்க மாட்டேன்றாங்களா. ஆனால் ரோகிணி இருந்த வரைக்கும் ஏதாச்சும் சொல்லி கஸ்டமரை மயக்கி ஸோ இந்த ஷோரூமை அடுத்து லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஓட்டிகிட்ருக்கோம். இருந்த ஆஃபீஸும் போயிடுச்சு. அவங்க இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவோ நம்மளுக்கு பெட்டராக இருந்திருக்கும். பிஸ்னஸ்க்காக மட்டும் சொல்லலையா, அவங்க தான் உனக்கு கரெக்டாக இருப்பாங்க. நீ எப்படிப்பட்ட கேரக்டர், உன்னோட குணம் தெரிஞ்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உன்னோட வெகுளியான தனமும் அது மட்டும் இல்லாமல் நீ சின்ன தப்புகள் செஞ்சாதான் அதில் திருத்தி இந்த பிரச்சனை வரும்னு ரோகிணி தான் கரெக்டாக உன்னை ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க தான் உனக்கு ஏற்றவங்களா இருப்பாங்க. உன்னை ரோகிணி நல்லாவே புரிஞ்சு வச்சுட்ருக்கா. உன்னோடைய குணம் தெரிஞ்சும் ரோகிணி உன்னையே லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணிட்டு உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது ஏன் நீ வெறுக்கிற? அந்த பொண்ணு வச்சுருக்கிற காதல் மேலே உண்மையானதை நான் நம்புகிறேன். அதுக்கு மேலே உன் இஷ்டம், இது உன்னோட பர்சனல் லைஃப். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். எனக்கு இது தோணுச்சு, அவ்வளோதான். உன்னை நான் இதை பண்ண சொல்லியும் உன்னை கருத்து இப்படி தான் நீ கேட்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்லலையா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஜீவாவும் அடுத்து அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஸோ இதே தான் ஹரிணியும் சொல்லிட்டு போனாங்க. இப்போ ரோகிணியும் பேசினாங்க. இதை அடுத்து வந்து சந்தோஷ். இவங்க எல்லார் பேசுனதையும் வச்சு மனோஜ் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம ஏன் இவ்வளோ முட்டாளாகவே இருக்கோம், யார் சொல்கிறதையும் நம்ம கேட்கவும் மாட்டேன்றோம். தன்னிச்சையாக நாமளே ஒரு முடிவு எடுத்தாலும் அதுவும் தோற்று போய் தான் நிற்கிது. ரோகிணி உண்மையிலே நம்மளை லவ் பண்ணுறா, நம்மளை அதனால தான் யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. அவள் பண்ண தப்பெல்லாம் தான் அவள் உணர்ந்துட்டாலே, அவள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என் மேலே வச்ச காதல் உண்மைதானே அப்படின்னு மனோஜும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி அம்மா கிட்ட போய் சொன்னால் அம்மா ரோகிணியெல்லாம் பிளான் பண்ணி செய்கிறா, என்னை அவள் பக்கம் கொண்டு போகிறதுக்காக பிளான் பண்ணுறான்னு தான் அம்மா சொல்லுவாங்க. அதனால இந்த விஷயத்த அம்மா கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மனோஜ் முடிவெடுக்கிறாங்க. இப்போ மனோஜ் செஞ்சிருக்கிற விஷயம் தான் வாழ்க்கையில உருப்படியான விஷயம். ஸோ ரோகிணி இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்ற விஷயத்த மனோஜ் சொல்லாம இருந்தாலே போதும். அடுத்தடுத்து அவங்களுக்குள்ள ரோகிணியும் மனோஜும் நல்லா பேசி பழகி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது தன்னால மனோஜுக்கு ரோகிணி மேல இருக்கிற கோவம் போய் அவங்க 2 பேரும் நாம ரோகிணி கூட சேர்ந்து வாழ்றன்ற சூழ்நிலை கூட கண்டிப்பா வரும். ஸோ வீட்டில் மனோஜ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரோகிணி கூட சேர்ந்து வாழ்றதுல எனக்கே ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்து வீட்டில் அண்ணாமலை, முத்து, விஜயா ஒருத்தரை தாண்டி மற்றவங்க எல்லாரும் இதில் கருத்து சொல்ல எதுவுமே இல்லை. அவனோட வாழ்க்கை நடந்தது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சும் அவன் வேணான்னு சொல்லாமல் எனக்கு ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு, ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி அவன் செய்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு அவங்களுமே இது அவனோட வாழ்க்கைன்னு எதுவுமே இதில் தலையிட மாட்டாங்க. ஸோ விஜயா மட்டும்தான் முட்டுக்கட்டியாக நிற்பாங்க. இப்போது ரோகிணி அதுக்கு தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி மனோஜா அவங்க பக்கம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு இங்க முத்து சவாரிக்கு போயிட்டு வரும்போது மீனாவை கத்தியால குத்துனா அந்த ஆளை பார்த்துட்றான். அந்த ஆளை பார்த்து அடிச்சு பிடிச்சி அவங்கிட்ட மிரட்டி உண்மையை வாங்கிடுறாங்க. ஆனா முத்து இப்போ என்ன பண்றாங்க, சந்தேகம் இருந்துச்சு முத்துக்கு கூட,
ஆனாலுமே கூட வீட்டில் மீனா மற்றவங்க எல்லாருமே கூட மீனாவை தூக்கடிக்கணுன்றதுக்காக இதை சிந்தாமணி தான் பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாருமே யோசிச்சாங்க. இப்போது அது கன்ஃபார்மும் ஆயிடுது. ஏற்கனவே சத்யா ரேகா விஷயத்தில் மீனா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. சத்யாவுக்கு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்ற பயத்தில் கூட அத்தையும் சேர்ந்து பயந்துட்டு இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி சிந்தாமணியால் தான் இந்த விஷயம் ஆச்சுன்ற விஷயம் மீனாவுக்கு தெரியக்கூடாது இப்போதைக்கு. அப்படி தெரிஞ்சால் அப்போது சாதாரணமாக எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கே கொலை பண்ண பார்த்த சிந்தாமணி பொண்ணோட வாழ்க்கை இப்படி போக போகுது, அதுவும் என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தெரியிறப்போ கண்டிப்பாக என் தம்பிக்கு என்ன நிலமையாக இருக்கும், இல்லை நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு என்ன நிலமை அப்படின்றத மீனா யோசித்து இன்னும் பயப்படுவா அப்படின்னு முத்து நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை பற்றி மீனா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்துடுறாரு. ஸோ சொல்லாமலே இந்த லெவலுக்கு சிந்தாமணி போயிருக்கால, அப்போ அவள் எந்த லெவலுக்கு போவான்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சிந்தாமணியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நாம் தான் இந்த விஷயத்த மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவத்திலே என்ன ஆனாலும் சரி சத்யா ரேகாவை பிரிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அதாவது பிரிக்க போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க வேண்டியதுதான் என்னுடைய கடமை. யார் பயந்தாலும் சரி, அத்தை பயந்தாலும் சரி, மீனா பயந்தாலும் சரி, அந்த சிந்தாமணி எதிர்த்து நின்னாலும் சரி, நான் அவங்கள சேர்த்து வைப்பேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது தான் நியாயம். மனசு ஒத்து போச்சுன்னா வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு முத்து முடிவும் பண்ணிடுறாரு. இப்போ அதே மாதிரி தான் ரேகாவை வெளியூருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போ சத்யா ரேகா கிட்ட பேச முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி சிந்தாமணி இப்போவே இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்ற விஷயம் இன்னும் சத்யாவுக்கோ அவங்க வீட்டாளுங்களுக்கோ யாருக்குமே தெரியல. தெரிஞ்சால் அடுத்து முத்து எதிர்த்து நிற்பார், ரெடியாக இருப்பார். ஸோ எதிர்த்து நின்று முத்து போராடி சத்யாவையும் ரேகாவையும் சேர்த்து வைக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவார். கண்டிப்பாக மீனா இதுக்கு முட்டுக்கட்டியாக தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி முத்து கண்டிப்பாக அவங்கள சேர்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கை சத்யாவுக்கும் இருக்குது, முத்துவுக்கும் இருக்குது, ரேகாவுக்கு கூட நம்பிக்கை இருக்குது. சத்யா என் மாமா இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாதன்னு தான் ஸோ நம்பிக்கை கொடுத்து வச்சுருக்காரு. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு வெளியில் போன அண்ணாமலை இன்னும் வீட்டுக்கே வரல. அண்ணாமலை அங்கே பரசுராமன் கிட்ட மனசு விட்டு நடந்த விஷயத்த பேசிட்டு கிளம்பி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தாரு. ஸோ ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரல. நடுவில் அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எங்கே போனாருன்னு தெரியல. இங்கே மீனா இன்னும் மாமா வீட்டுக்கு வரலன்னு ஃபோன் பண்ணி முத்துக்கிட்ட விஷயத்த சொன்ன உடனே முத்து ரொம்ப துடிச்சு போகிறாரு. எல்லாருமே உடனே அண்ணாமலையோட ஃபோனுக்கு தான் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கிறதே கிடையாது. வீட்டில் ஸ்ருதி, ரவி எல்லாருமே, விஜயா கூட எங்கே போனாருன்னு தெரியாமல் துடிச்சு போயிருக்காரு. முத்து வீட்டுக்கு வந்த உடனே என்னாச்சு மீனா, மாமா அப்பா வந்துட்டாரானமோ, இல்லைங்க இன்னும் வரல, மாமா ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, இவ்வளோ நேரம் மாமா எங்கேயும் இருக்கிறவங்க கிடையாது அப்படின்னும், சரி இரு மீனா நான் பரசுராமன் அங்கிளுக்கு கால் பண்ணுறேன்னு அவருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கலான்னு முத்து ஃபோன் பண்ணுறாரு. அப்படி ஃபோன் பண்ணி விசாரிக்கிறப்போ, ஆமாப்பா முத்து இங்கே தான் வந்தார், கொஞ்ச நேரம் என்கிட்ட உட்காந்து நடந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தார், அப்புறம் அப்போவே கிளம்பிட்டாரு அண்ணாமலை, இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னுமோ, இன்னும் வீட்டுக்கு வரல அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலையேப்பா ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னுமோ, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல அங்கிள் அப்படின்ன உடனே, சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லவும் முத்துவும் நான் தேடுறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாரு. மீனா அப்பா அங்கே போயிருக்காரு, ஆனால் அங்கே போயிட்டு திரும்பவும் அவர் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காரு, எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்னவும் எல்லாருமே ரொம்ப பதற்றமாகறாங்க. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எங்கே போயிருப்பாரோ மனோஜ் அப்படின்னவும், செய்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சு போட்டு அப்பா மனசு உடைஞ்சு எங்கே போயிட்டாரு போல இருக்குது, எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு முத்து கோவப்படுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அண்ணாமலை எங்கே போயிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.